வணக்கம், என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்று இந்த வீடியோவில் நாம் சில பிரெயின் ஸ்ட்ரோக் நோயாளிகளில் செய்யப்படும் அறுவை சிகிச்சை பற்றி பேசப் போகிறோம். பிரெயின் ஸ்ட்ரோக் என்பது பக்கவாதம் ஏற்படும் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். பிரெயின் ஸ்ட்ரோக் எப்படி ஏற்படுகிறது என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரெயின் ஸ்ட்ரோக் ஒருவருக்கு ஏற்படுவது அவருடைய மூளையில் ஏதாவது வகை குருதி உறை உருவாகும் போது அல்லது அந்த நரம்பு வெடிக்கும் போதுதான். இப்போது ஒருவருடைய மூளையில் குருதி உறை உருவாகும் போது அல்லது நரம்பு வெடிக்கும் போது மூளையின் ஒரு பகுதியிற்கு இரத்தம் செல்ல முடியாது. அந்த பகுதியில் இரத்தம் செல்லவில்லை, ஆக்சிஜன் செல்லவில்லை, உணவு செல்லவில்லை என்றால் மூளையின் அந்த பகுதி சேதமடைகிறது. அதனால் அந்த பகுதி செய்யும் வேலைகளை செய்ய முடியாது. இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால் கைகள் கால்கள் இயக்க முடியாது. ஏனெனில் நம்முடைய மூளையின் அந்த பகுதிதான் கைகள், கால்கள் அல்லது குரலை கட்டுப்படுத்துகிறது. இப்போது நோயாளி பக்கவாதம் அடைந்து விடுகிறார். இப்போது நோயாளிக்கு பக்கவாதம் தாக்கம் வந்துவிட்டால் நாம் எல்லோரும் மருத்துவமனைக்கு ஓடுகிறோம். இது தவறில்லை. அங்கே சில நோயாளிகளுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். சிலருக்கு கன்சர்வேட்டிவாக மருந்து மற்றும் பராமரிப்பு மூலம் போதும், அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியென்றால் என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சில நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது, சிலருக்கு பரிந்துரைக்கப்படவில்லை என்பது மிகவும் முக்கியம். ஏனெனில் அறுவை சிகிச்சை என்றால் எல்லா நோயாளிகளும் பயந்து நாம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது, நமக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் என்று நினைக்கிறார்கள். அறுவை சிகிச்சை ஏன் மற்றும் எந்த சந்தர்ப்பங்களில் அவசியம், எந்த சந்தர்ப்பங்களில் அவசியமில்லை என்பதை இந்த வீடியோவில் நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அப்போது நம்முடைய மூளையில் காயம் ஏற்பட்டது, நரம்பு வெடித்தது, அதனால் மூளையின் ஒரு பகுதி பாதிக்கப்பட்டது. மூளையின் ஒரு பகுதி பாதிக்கப்படும் போது மூளையில் வீக்கம் ஏற்படுகிறது. இப்போ பாருங்க, இதுதான் மிட்டைன். இந்த மிட்டைன் நம்ம உடலை 2 பகுதிகளாக பிரிக்கிறது, இடது பக்கம் மற்றும் வலது பக்கம். அதே மாதிரி மூளையிலும் இது இருக்கிறது. இப்போ படத்தில் பாருங்க, உங்களுக்கு இந்த மிட்டைன் தெரிகிறது இல்லையா? இப்போ யாராவது மூளையில் வீக்கம் வந்தால் என்ன ஆகும் என்றால், அந்த வீக்கம் வந்ததும் மூளை விரிவடைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மூளை எங்கே இருக்குது என்றால், அது எலும்பு உறையின் உள்ளே தான் இருக்குது. அந்த உறையின் உள்ளே அது விரிவடைய போனால் அதுக்குள்ள இடமே இல்லையே. இப்போ ஏதாவது ஒரு பொருள் தொடர்ந்து விரிவடைய ஆரம்பிச்சா, மூளை தொடர்ந்து விரிவடைய ஆரம்பிச்சா, அது சுவர் மாதிரி மோதும், இன்னும் விரிவடையும். அப்போ என்ன ஆகும் என்றால், மூளையின் செல்கள் முழுமையாக சேதமடையும். பேஷண்ட் உயிரிழக்க நேரிடும். அந்த பேஷண்ட் உயிரிழக்காமல் இருக்க அந்த சத்திர சிகிச்சை செய்யப்படுது. இப்போ எப்படி தெரிஞ்சுக்க முடியும் என்றால், மூளையில் வீக்கம் வந்திருக்கா இல்லையா என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதற்காக நாம் மூளைக்கு சிடி அல்லது எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கும்போது அதில் மிட்லைன் ஷிப்ட் இருக்கிறதா என்று பார்க்கிறோம். அதாவது நம்முடைய மூளையின் நடுக்கோடு நகர்ந்திருக்கிறதா இல்லையா என்று பார்க்கிறோம். அந்த நடுக்கோடு முன்னும் பின்னுமா நகருது இல்லையா என்பதையும் பார்க்கிறோம். நடுக்கோடு நகருது என்றால் அது எவ்வளவு மில்லிமீட்டர் நகருது என்பதையும் கணக்கிடுவோம். அது 5 மில்லிமீட்டருக்கு மேல் இருந்தால் அந்த மாதிரி கேஸ்களில் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருக்கும் என்று சொல்லப்படுது. ஏனெனில் மூளையில் அவ்வளவுதான் இடம் இருக்குது அது விரிவடைய. இந்த மாதிரி அதை விரிவடைய முயற்சித்தால் மூளைக்கு நிரந்தர சேதம் ஏற்படும். உயிருடன் இருக்கக்கூடிய நோயாளி உயிருடன் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கேஸ்களில் என்ன செய்கிறோம்? எலும்பை திறந்து விடுகிறோம், மூளை விரிவடைய வேண்டிய இடத்தில் விரிவடையட்டும் என்று. ஏனெனில் நாங்கள் எலும்பை திறந்து விட்டோம் அல்லவா, அதனால் அது கொஞ்சம் விரிவடைய முடியும். பிறகு அது நன்றாகி வீக்கம் குறையும் போது எலும்பை மீண்டும் வைக்கப்படுகின்றது. இதையே கிரேனியோடோமி மற்றும் கிரேனியோபிளாஸ்டி என்று அழைக்கப்படுகிறது. எலும்பை அகற்றுவது கிரேனியோடோமி, மீண்டும் வைப்பது கிரேனியோபிளாஸ்டி. இப்போது இதனால் என்ன நடந்தது என்றால், நோயாளியின் உயிர் காப்பாற்றப்பட்டதும் அடுத்ததாக நம்முடைய நியூரோபிளாஸ்டிசிட்டி ஆரம்பமாகிறது. ஏனெனில் மூளை என்பது தானாகவே தன் காயங்களை ஆற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது. இதைத்தான் நியூரோபிளாஸ்டிசிட்டி என்று அழைக்கிறோம். இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி மிகவும் பயனுள்ள ஒன்று. உங்களுக்கு மூளை ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்தால் அறுவை சிகிச்சை நடந்ததா இல்லையா என்பது முக்கியமல்ல. உங்களுக்கு மூளை ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்தால் அந்த நாளை நினைச்சு பாருங்க. நீங்கள் எழுந்திருக்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, நடக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த 6 மாதங்களில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டது. இந்த முன்னேற்றம் ஏற்பட்டதற்கு காரணம் மூளை தன்னுடைய நியூரோபிளாஸ்டிசிட்டி மூலம் இழந்த திறனை மீண்டும் பெற்றுக்கொண்டது. இப்போது பிரச்சனை என்னவென்றால், இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி முதல் 6 மாதங்களில், அதாவது ஸ்ட்ரோக் ஏற்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்கள் வரை தானாகவே உடலில் செயல்படுகிறது. சரி, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது விரைவில் முடிவடையும். யாராவது வயது அதிகமாக இருந்தால் அது விரைவில் நிற்கும். ஆனால் சாதாரணமாக நாங்கள் 6 மாத காலத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த 6 மாதங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதற்கு பிறகு எவ்வளவு சிகிச்சை எடுத்தாலும், எவ்வளவு பயிற்சி செய்தாலும், எவ்வளவு தெரபி எடுத்தாலும் இனி முன்னேற்றம் வராது. ஏனெனில் மூளையில் உள்ள நியூரோபிளாஸ்டிசிட்டி இப்போது நிற்கும். அப்படியென்றால் ஒரு நோயாளி 6 மாதங்களுக்கு மேல் பழைய பக்கவாதம் இருந்தால் அங்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி மீண்டும் துவங்கும் வகையில் அதில் வேலை செய்ய வேண்டும். மேலும் மூளை தன் இழந்த திறன்களை மீண்டும் பெற ஆரம்பிக்க வேண்டும். இதை நீங்கள் இந்த நோயாளிகளிடமும் பார்க்கலாம்.